திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றும் நாடும் உலகமும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட வேண்டி அருணகிரிநாதர் அருளி செய்த மந்திர பாடல்களான இருமலு ரோகம் மற்றும் ஈலை ஜுரம் குளிர் இந்த இரு பாடல்களையும் பாடி கேட்டு பின்பு இன்றைய திருப்புகழை பாடி பொருள் உணர்ந்து அனுபவிப்போம். இருமலு ரோகம் முயலகன்பாதம் எரிகுணநாசி விடமே நீர் இழிவு விடாத தலைபலி சோகை எழுகலமாலை இவையோடே பெருவயிரீளை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பெருவயிரீளை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாழ் தந்தருள்வாயே பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாழ் தந்தருள்வாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வருமொரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் முறைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா தருநிழல் மீதில் முறைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா ஜலமிடை பூமி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே ஜலமிடை பூமி நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே பெருவயிரீளை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாழ் தந்தருள்வாயே தருநிழல் மீதில் உறைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா ஜலமிடை பூமி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. அடுத்த மந்திர பாடல் ஈலை ஜுரங்குளிர். ஈலை ஜுரங்குளிர் வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிர் இழவாதே மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவ யோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே வாளை நெருங்கிய வாவியுளும் கையல் செயல்கள் மறிந்திட வளை பீரா வாகை துதைந்தனி கேதகை மங்கிட மோதிமே குண்டில மதிதோயும் பாலை நறுங்கமள் பூகவனந்தலை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் பாகை வளம் பதி மேவி வளம் செறி தோகை விரும்பிய பெருமாளே மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவ யோக பதந்தனில்
வாழ்வு பெறும்படி மொழிவாயே. பாகை வள்ளம் பதிமேவி வள்ளம் செறி தோகை விரும்பிய பெருமாளே. இன்றைய திருப்புகழை பார்ப்போம். இன்றைய திருப்புகழ் கருகி அகன்று என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது பழனியில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தன தன தந்த தன தன தந்த தன தன தந்த தன தான. இனிமையான எளிமையான சந்தம், அழகான பாட்டு. கருகிய கன்று வரி செறி கண்கள் கயல் நிகரென்று துதி பேசி. கருகிய கன்று வரி செறி கண்கள் கயல் நிகரென்று துதி பேசி. கலை சுருள் ஒன்றும் இடைப்படுகின்ற கடுவிடம் உண்டு பல நாளும். கலை சுருள் ஒன்றும் இடைப்படுகின்ற கடுவிடம் உண்டு பல நாளும். கருகிய கன்று வரி செறி கண்கள் கயல் நிகரென்று துதி பேசி. கலை சுருள் ஒன்றும் இடைப்படுகின்ற கடுவிடம் உண்டு பல நாளும். விரகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. விரகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. விரகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. விரை கமழ் தொங்கள் மருவிய துங்க விதபதம் என்று பெறுவேனோ. விரை கமழ் தொங்கள் மருவிய துங்க விதபதம் என்று பெறுவேனோ. முருக கடம்ப குரமகள் பங்க முறையென அண்டர் முறை பேச. முருக கடம்ப குரமகள் பங்க முறையென அண்டர் முறை பேச. முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலா. முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலா. முருக கடம்ப குரமகள் பங்க முறையென அண்டர் முறை பேச. முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலா. பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா. பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனிய வந்த பெருமாளே. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனிய வந்த பெருமாளே. பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனிய வந்த பெருமாளே. விரகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. விரை கமழ் தொங்கள் மருவிய துங்க விதபதம் என்று பெறுவேனோ.
பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீர பரிதலை குண்டர் கடுநிறை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கருகி அகன்று வரிசெறி கண்கள் கயல் நிகர் என்று துதி பேசி கருமை நிறம் படைத்து அகன்ற ரேகைகள் நிறைந்த கண்கள் கயல் மீன்களுக்கு ஒப்பானது என்று புகழ்ச்சி பேச்சுக்களை பேசி கலை சுருள் ஒன்றும் இடைப்படுகின்ற கடிவிடம் உண்டு. கட்டியிருக்கும் அலங்காரத்தின் சுருளின் இடையில் அகப்பட்டு கொடுமையான விஷத்தை உண்டு அனுபவித்து வாய்மூறலே விஷம் என்கிறார் அருணகிரிநாதர். பல நாளும் விரகுரு கண்ட வினை உடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. பல நாட்கள் வஞ்சனையை செய்யும் கொடிய வினையாளாகிய உடம்பை சுமந்து விதி போகின்ற வழியே நின்று நான் இந்த ஆன்மாக்கள் அன்பர்கள் தளர்ந்து விடாமல் விரை கமழ் தொங்கல் மருவிய துங்க இதபதம் என்று பெறுவேனோ. வாசனை வீசுகின்ற மாலைகள் பொருந்திய பரிசுத்தமான நன்மை செய்யும் திருவடியை என்று பெறுவேனோ என்று அருணகிரிநாதர் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு முருகனிடம் கேட்கிறார். முருக கடம்ப குரமகள் பங்க முறை என அண்டர் முறை பேச முருகனே கடம்பனே குரமகள் வள்ளியின் பங்கனே என்று ஓலம் செய்து தேவர்கள் முறையிட முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரண் அசுர் வென்ற வடிவேலா பழைய கடல் போல பறந்து வருகின்ற வலிமையும் வஞ்சகமும் கொண்ட பகைவர்களாகிய அசுரர்களை வெற்றி கொண்ட வடிவேலனே முருகா. பரிமள இன்ப மரகத துங்க பகடு இதம் வென்றி மயில் வீரா நறுமணம் போல் இன்பத்தை தருவதும் பச்சை நிறமானதும் பரிசுத்தமானதும் வலிமை மிகுந்ததும் நன்மை உடையதும் ஆகிய வெற்றி கொண்ட மயில் மீது அமர்ந்த வீரனே முருகா. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே. தலைமயிரை ஒவ்வொன்றாக பறித்து பிடுங்கி இழந்து விட்டு விடுபவர்களாகிய சமணர்களை சமணர்கள் தான் முடி சந்நியாசி ஆகும் பொழுது ஒவ்வொரு முடியாக அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்களாம். அதற்கு பக்க துணையாக மற்றும் இருக்கும் கூட்டத்தில் இருப்பவர்கள் ஆளுக்கொரு தலைமுடி பிடுங்கி அவர்களை மொட்டை அடிப்பார்களாம். இப்படித்தான் சமணர்கள் மொட்டை அடித்து கொள்வது வழக்கம். ஒரு பழமொழி கூட கூறுவார்கள், ஆளுக்கொரு மயிர் பிடுங்கினால் அடியன் தலை மொட்டை என்பார்கள். அதுபோல சமணர்கள் ஒவ்வொரு மயிராக பிடுங்கி அந்த இன்னல்களை அனுபவித்துத்தான் அவர்கள் தங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுப்பார்களாம். அவர்கள் சமணர்களை வாதில் வென்றதால் திருஞான சம்பந்தராக வந்து அந்த சமணர்களை கழு ஏறச் செய்து, கழு ஏற்றவில்லை, அவர்களே ஏறிவிட்டார்கள். கழு ஏறச் செய்து பழனிமலையில் விட்டிருக்கும் பெருமாளே என்று அழகான கருத்துக்களை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். கருகிய கன்று வரிசெறி கண்கள் கயல் நிகர் என்று துதி பேசி
கலை சுருள் ஒன்றும் இடைப்படுகின்ற கடுவிடம் உண்டு பல நாளும். விரகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதிவழி நின்று தளராதே. விரை கமழ் தொங்கள் மருவிய தொங்க விதபதம் என்று பெறுவேனோ. முருக கடம்ப குறமகள் பங்க முறையென அண்டர் முறை பேச. முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலா. பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனியமர்ந்த பெருமாளே. பழனியமர்ந்த பெருமாளே. விரை கமழ் தொங்கள் மருவிய தொங்க விதபதம் என்று பெறுவேனோ. பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனியமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.